அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஆறில் நடக்கப் போகும் அதிசயம், தொடர்பு ஏற்பட போகின்ற இரண்டு கிரகங்கள் ஆத்மகாரகன் விதிக்காரகனுடைய தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயம் ஆச்சரியம். ஸோ அதை பற்றி இன்றைய பதிவில் வரோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்மளுடைய சேனலில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிமனுடைய வக்ர நிவர்த்தியினுடைய பலங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம், முதல்ல திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுக்கு நட்சத்திரம். ராகு எங்கே இருக்கிறார் இந்த 2024 அப்படின்னு பார்த்துக்கிட்டா, உங்களுடைய மிதுனத்திற்கு 10ஆம் இடம் மீனத்தில் இருக்கிறார். 2025 ராகுக்கு இது பேச்சு உண்டு. அதில் உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகு உங்களுடைய மிதுனத்திற்கு 9ஆம் இடம் கும்பத்தில் வந்து அமர்வார். அப்போ அதற்குண்டான பலனை இப்பொழுதே ஆரம்பமாக்கி விடுவார். அதற்குண்டான ஆணிவேர் அஸ்திவாரத்தை இப்போவே ராகுபவன் உங்களுக்கு செஞ்சிருவார். காரணம் என்ன? சனி பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 9ஆம் இடம் கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். வக்ரம் அடைந்தார், ஆனால் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் நவம்பர் 15க்கு பிறகு. ஸோ அதனால் சனிவனுடைய இயல்பான முழுமையான சக்திக்குண்டான பலனை நீங்கள் இப்போது அனுபவிக்க தயாராகிவிடுங்கள். அப்போது கண்டிப்பாக முதல்ல அந்த திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், ஸோ போன்ற பதவி பாக்கியம் போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த ஒரு சூழலில் சூரியன் ஆத்மகாரகன், நவகிரகத்திற்கு தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மிதுனத்திற்கு 5ஆம் வீடான துலாமில் ஐப்பசி மாதத்தில் இருந்தவர் அப்படியே பயிற்சி அடைஞ்சு இந்த கார்த்திகை மாதத்தில் விருச்சிகத்துக்கு போயிட்டார். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை சனிவன் 10ஆம் பார்வையாக பார்க்குறார். நீங்கள் கேட்கலாம், சிம்ம ராசியில் சூரியன் இருந்தபோது பார்வை இல்லையா அப்படின்னு. சிம்ம ராசியில் சூரியன் இருந்த பொழுது சனி பகவான் வக்ரமாக இருந்தார். அதனால் சனி பார்வை பெரிய அளவு சூரியனை மாற்றவில்லை. ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது. ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். சனிவனுடைய 10ஆம் பார்வை சூரியனுக்கு கிடைக்கிறது. குரு பகவான் மிதுனத்திற்கு 12ஆம் வீடான ரிஷபத்தில் அமர்ந்திருந்து அவருடைய 7ஆம் பார்வை விருச்சிகத்தில் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த குரு வக்ரம் அடைஞ்சிட்டார். சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார், குரு வக்ரம் அடைஞ்சிட்டார். அப்போது சனிக்கும் சூரியனுக்கு மட்டுமே தொடர்பு, சூரியனுக்கு மட்டுமே சனிப்பார்வை. உங்களுடைய மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகுக்கு பகை கிரகம் சூரியன். அதை தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம். ராகுக்கு பகை கிரகம் சூரியன், ஆனால் சனிக்கு நட்பு கிரகம் ராகு. சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் சூரியனால் எதையெல்லாம் உங்களுக்கு கிடைத்ததோ, சூரியனால் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காமல் போச்சோ நல்ல பலன், இப்போது சனிவான் அந்த நல்ல பலனை எடுத்து கொடுக்க போகிறார் இந்த கார்த்திகை மாதத்தில். அதுவும் இந்த நிகழ்வு நிகழக்கூடியது மிதுனத்திற்கு 6ஆம் வீடான விருச்சிகத்தில் இருக்குது. ஸோ 6ஆம் வீடுன்றது வேலையை குறிப்பது. அப்போ நிச்சயமாக திருவாதிரை நட்சத்திரத்தை உங்களுக்கு அரசாங்க வேலை, அரசியல் பதவி, வேலை பார்க்குற நிறுவனத்தில் தலைமை பொறுப்பு, மேனேஜர் பொறுப்பு, ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்து, இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் கார்த்திகை மாதத்தை கணப்பொழுதில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் காரியம் வெல்லும். அதில் ஸோ அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும், அரசியல் பதவி கிடைக்கிறதுக்கும், வேறு எதுவும் உயர்ந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கும், சினிமா துறையில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த துறையில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை எதிர்பார்த்தாலும் அது கிடைக்கும். தொழில் நிச்சயமாக சொந்த தொழில் தொடங்குவதற்கு அமோகமான ஒரு காலகட்டம். தொழிலில் எடுத்த உடனே நீங்கள் வெற்றி காண முடியும், லாபம் காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம். ஸோ உங்களுக்கு அது வாய்ப்பு கொடுத்துருக்கு. மேலும் இந்த சூரியன் உங்களுடைய மிதுனத்திற்கு 3ஆம் இடம் சிம்மத்திற்கு அதிதியாக இருக்கக்கூடியவர். அப்போது கூட பிறந்தவங்ககிட்ட வாங்கிய கடன் பிரச்சனை அல்லது கூட பிறந்தவங்களே எதிரிகளாக இருந்தால் அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும் மறையும். அதில் திடீர் திருப்பங்கள் உண்டு. மேலும் தேவையில்லாத அந்த பயணம், தேவையில்லாத ட்ராவல், டூ வீலர் சம்பந்தமான செலவுகள் மற்றும் அலைச்சல், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பிரச்சனையில் திருப்பங்கள் உண்டு. அது தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது, ராகு 10ல் இருக்கிறார். ஸோ அந்த ஒரு நேரத்தில் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கடமை முடியும் சொல்லுவான். அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. தொழில் ரீதியான ஒரு மாற்றத்தை செய்வீர்கள். அதே போல் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வெளிநாடு யோகம், வேறு இடத்துல போய் செட்டில் ஆகிறது, சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக நான் சொல்லக்கூடியது, அரசாங்க வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், அரசாங்க வழியில் நன்மை நடக்கும், எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கும், பெரிய அளவு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும். உங்களை எதிர்த்த, உங்களை விட அதிகாரத்தில் பதவியில் இருக்கக்கூடியவங்க, வயது மூத்தவர்கள்,
இப்பொழுது உங்களிடம் சகஜமாக இணக்கமாக பேசி உங்களோட ஒரு நட்பு ஒரு வாடி கொண்டாடுவார்கள். அதுக்கு காரணம் உங்களுடைய அடுத்த கட்ட பதவி போஸ்ட். ஸோ அந்த மாதிரி சூழல் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு அமைந்து கொடுக்கப் போகிறது. இதில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் துர்க்கை மற்றும் காளிகாம்பாளுடைய வழிபாடை தவறாமல் பண்ணிக்கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல் பாத யாத்திரை முருகனுக்கோ மற்றும் ஐயப்பன் சபரிமலைக்கோ மலையேறி சென்று தரிசனம் செய்வது, பாத யாத்திரை போவது போன்ற வழக்கத்தை வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.